நான் பழுகி பெருகுவேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம் எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார். நாட்டில் நாம் வளர்ச்சியுறுவோம் என்று சொல்லி ஈசாக்கு அதற்கு ரகபோத்து என்று பெயரிட்டார். தொடக்க நூல் 26:22. ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால் அவர் செல்வத்திற்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார். அதனால் பெலிஸ்தியர் அவர் மீது பொறாமை கொண்டு அவருடைய தந்தை ஆபிரகாமின் காலத்தில் தோண்டப்பட்ட அவரின் கிணறுகளை எல்லாம் மண்ணால் நிரப்பி தூர்த்து விட்டனர். அவரின் வேலைக்காரர்கள் அவைகள் அனைத்தையும் தூரெடுத்து பின் புதிதாக ஒரு கிணற்றை தோண்ட பொங்கியெழும் நீரூற்றை கண்டனர். அப்பொழுது ஈசாக்கு வசித்து வந்த கெராரில் இருந்த மேய்ப்பர்கள் தண்ணீர் அவர்களுடையது என்று வாதாடினர். ஆகவே அவர்கள் இன்னொரு கிணறு தோண்டினர். அப்பொழுதும் அவர்கள் சண்டை போட்டனர். பின் வேறொரு கிணற்றை தோண்டினர். அப்பொழுது அவர்கள் வாக்குவாதம் செய்யாததினால் ஈசாக்கு ஆண்டவர் இதை பழுகி பெருகும்படி விசாலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதற்கு ரகபோத்து என்று பெயர் வைத்ததாக நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, ஈசாக்கிற்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும் பெலிஸ்தியர்கள் செய்ததை பார்த்து. கிணற்ற கஷ்டப்பட்டு கிணற அவங்க தோண்டுவாங்களாம். அது வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு தண்ணீர் வந்த உடனே இது எங்களுடையது என்று சொந்தம் கொண்டாட வந்து விடுவார்களாம். ஈசாக்கு ஒன்றும் சொல்லாமல் ஓகே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அடுத்த கிணறு தோண்ட போனால் அங்கேயும் சண்டை. எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு என்பது ஆண்டவருக்கு தெரியும் அல்லவா? தான் ஈசாக்குடன் செய்து கொண்ட உடன்படிக்கை நிமித்தம் இனி சண்டையே வராதபடி அவர்களை விரட்டி அடித்து ஈசாக்கை வெற்றி பெற செய்தார் என நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, நம்மை ஆண்டவர் உயர்த்துவதால் நம்மேல் பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து நாம் கஷ்டப்பட்டு உண்டாக்கின சொத்தை நாம் பகைவர்கள் அபகரித்து கொள்ளலாம். கடவுளின் பிள்ளைகளாக நாமும் அதை விட்டு கொடுக்கலாம். ஆனால் தம் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தம் பிள்ளைகளுக்கு இழைக்கப்படும் அநீதியை கண்டு அநேக நாள் ஆண்டவர் பொறுமையாக இருக்க மாட்டார். அன்பானவர்களே, துவக்கத்தில் நம் பகைவர்கள் வெற்றி பெறுவது போல தோன்றலாம். இதோ உன் சொத்தை அபகரிச்சுட்டேன்ன, உன்னால் என்னடா செய்ய முடிஞ்சிச்சு என்று இந்த கெரார் ஊர்க்காரர்களைப் போல நம்மை பார்த்து ஏளனமாக அவர்கள் பேசலாம், கைகொட்டி சிரிக்கலாம். ஆனால் நம் விண்ணக தந்தை என்னை அல்லும் பகலும் தேடும் என் பிள்ளைக்கு நீ கொடுக்கக்கூடிய தொல்லைகளுக்கும் ஒரு எல்லை உண்டு. நீ அதை தாண்டி நீ சென்று கொண்டிருக்கிறாய். இனியும் நான் பொறுத்திருக்க முடியாது என நம் பகைவர்கள் மேல் வெகுண்டெழுவார். அன்பானவர்களே, ஏனென்றால் நாம் அவரின் பிள்ளைகள். நம்மை ஆண்டவர் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம் வளர்ச்சியை கண்டு சந்தோஷமாக இருக்கவே மாட்டார்கள். அதனால் யோசேப்பின் சகோதரர்களே யோசேப்பிற்கு தொல்லை கொடுத்தது போல நமக்கும் தொல்லை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். எப்படி யோசேப்பு தன் சகோதரர்கள் தன்மேல் எரிச்சலாய் இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் உண்மையிலும் அன்பிலும் உத்தமமாய் நடந்து கொண்டாரோ அதே போல நாமும் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது என் ஆண்டவர், அதை உங்களால் எதுவும் செய்ய முடியாது. என்னை பற்றி எவ்வளவுதான் நீங்கள் பொய்யான காரியங்களை பரப்புனாலும் எனக்கு கவலையே இல்லை. மற்றவர்கள் அதை உண்மை என்று நம்பினாலும் நான் அதை கண்டு வருத்தப்பட போவதில்லை. ஏனென்றால் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன என் ஆண்டவர் உங்களது திட்டங்களை நிச்சயம் முறியடித்து போடுவார். இவள் என் பிள்ளை என்பதை உலகத்திற்கு நிச்சயம் காட்டுவார். அதனால் நான் என் ஆண்டவரை மட்டும் எனக்கு முன்பாக நிறுத்தி போய்கொண்டே இருப்பேன். நீங்கள் என்னன்னாலும் செஞ்சுக்கோங்க என்று நம்மை பகைப்பவர்களின் பேச்சுக்களையும் செய்கைகளையும் பொருட்படுத்தாமல் செல்வோம். யோசேப்பை போல நாமும் உயர்த்தப்படுவோம் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை. தன்னை பிடிக்க வந்த போர் சேவகரின் காதை பேதுரு வெட்டிய பொழுது அவரை கடிந்து கொண்ட இயேசு எதை குறித்தும் கவலைப்படவில்லை. நான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் எங்கள் அப்பா பார்த்துக்குவாங்க என்று தன் தந்தையிடம் விட்டுவிட்டு மகிமை அடைந்தது போல நாமும் நம்மை துன்புறுத்தும் பகைவர்களை ஆண்டவரின் கைகளில் கொடுத்து விடுவோம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீ உருவ நடந்தால் முடிவிலே நீரூற்றை காண்பாய் என்ற எங்கள் அன்பு தெய்வமே, எங்களை பகைப்பவர்களின் செயல்களை பார்த்து மனம் பேதலித்து நின்று விடாமல் விசுவாச பாதையில் எங்கள் முன் செல்லும் உம்மை பின்தொடர்ந்து வர கிருபை புரியும். ஆமேன்.